समेत्य नर्दन्ति अद शास्ति शांति होगा சரியா இருக்கோ தப்போ இங்க லட்சுமின்னு சுமன் சங்கல்பிச்சான் இந்த பட்டணத்துல இருந்தா சங்கல்பம் பண்ணி கிளம்பினா பல்காட்சி யாத்திரைக்கு பெருமாள் உங்க சொத்து உலகமெல்லாம் அவனுக்கு சொத்து உலகத்துல எல்லாருக்கும் அவன் சொத்து அந்த சொத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் சமயத்துல நான் பட்டம் கோபுரமான அந்த மாதிரி ஆனா ராஜகீய இஷ்டம் இல்ல மனுஷால இஷ்டம் இல்ல எது நேர்ந்தாலும் எனக்கு ஒன்றும் இஷ்டம் இல்லை சாஸ்திர விருதுமா இருந்தாலும் என் சரீரத்தை பிளான் எடுத்து போய் ஸ்ரீரங்கத்துல சொன்னேன் அப்படிப்பட்ட ஏன்னா எல்லாருக்கும் பக்தாள் இருக்கா எல்லாருக்கும் நிறைய செய்வா இருக்கா இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய வைலட்சண்யம் மற்றவங்கள வராது அதை பரிபூர்ணமா அனுபவிச்சிருக்கிறதுனால எதுவா இருந்தாலும் ஸ்ரீரங்கத்திலே ஆசிரம ஸ்வீகாரம் அங்கேயே சமாபனம் ஆகணும்னு ஒரு ஆசை அப்படிலாம் நடக்குது. ஆனா உங்களை எல்லாம் பார்த்துட்டேன் பெருமாளை உங்கள்கிட்ட ஒப்படைச்சுட்டேன் பல்லு குத்துற குச்சி கூட தொலைக்கல பல்லு குத்துற குச்சி இருக்கு பெருமாளுக்கு தந்த காஷ்டம் ஜிக்வாங்கன்னு பல்தேகத்துக்கு வெள்ளியால ஒரு குச்சி இருக்கு அது கூட தொலைக்கல. இந்த மாதிரியான சஞ்சாரம் எங்கேயும் நடக்காது. அகண்ட ஐஸ்வர்யத்தோட சஞ்சாரம். தீர்க்க தரிசிலா இருக்கிறவா வசந்த பஸ் வாங்கி கொடுத்தா அதுல முன்னாடி பெருமாள்லாம் அளப்பட்டு பொருள்லாம் வாங்கிட்டு ரொம்ப சேஃப்டி உள்ளதான இடம் நிறைய சொல்லணும். அங்க போய் வச்சுக்கிறேன். ஒரு கைக்கு போகச்சே ராத்திரி 12 மணிக்கு வழியில ஈக்காக்கா கிடையாது, ஆசை தெரியாது. வண்டி கெட்டு போனா என்ன ஆயிருக்கும். அந்த இடங்கள்லாம் வாய் அங்க அன்னைக்கு இருக்க போலீஸ் வரல. எவ்வளவு சமங்கள் பசி பட்டியெல்லாம் பகவான் சங்கத்தினாலே நடக்கும். எனக்கு கொஞ்சம் ஆய்வு கெட்டியே அந்த மாதிரி இப்படி மட்டும் பட்டு தலைமையில வச்சு கொண்டு
பாருப்பா எல்லாரும். நமக்கு பாக்கியம் போர்ல ஐஷங்களுக்கு ஆயுசு தீர்க்கமாய். நான் கிருத்தகிருத்தியம் தீர்த்தே ஸ்வபதி கிரேவா என்ற வீட்டுல தீர்த்தகர்ல எனக்கு எது நேர்ந்தாலும் சரி பாதை இல்லை. இங்கே வந்தா ஆனா அத்தனை சொத்தையும் நடுவழி விட்டு விட்டேன்னு சொல்லுறேன். கைங்கர்கள் இருக்கா காப்பாற்ற. இந்த சஞ்சாரத்துல முழுக்க உபகாரம் பண்ணவா கைங்கறி பண்ண. அவ எவ்வளவு சிரமப்பட்டிருப்பா தெரியுமா? ஆல இந்த கொண்டாட்டம் முழுக்க அவளுக்கு வச்சுக்கணும். எனக்கு மாலை போட்டா கூட அத்தனை மாதிரி கைங்கறி பெருமாளை காப்பாத்தினா, என்ன காப்பாத்தினா, வர யாத்திரிகளை காப்பாத்தினா. பத்ரிகாசிரமத்துல 500 பேர் தடையாறாங்க. 2.5 பண்ணலாம் 6 மைல்ல இருந்து தீர்த்தம் கொண்டு வரும். அந்த மாதிரியா கொண்டு வந்து ஆச்சரியமா கைகத்தை நடத்தி வச்சு ஒரு இடத்துல ஒரு கௌரவமான ஆச்சாரமே கிடையாது. பாராயணம் விட்டது சேவை விட்டதுன்னு கிடையாது. எல்லாம் பரிபூர்ணமாக சில ஆப்தாளா இருக்கிறவா தங்க பாத்திரங்கள் நகையெல்லாம் ஒரு செக்யூரிட்டியில வச்சுட்டு டெல்லியில வச்சுட்டு போனா தேவையில்லை. பெருமாள் திருமேனி தான் செக்யூரிட்டி, அதுதான் லாக்கர். அப்படியே ஒரு திடமான அத்தியாவசாயம் இருக்கு. ஒரு லாக்கர்ல வைக்கிறதுன்னா இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அனுப்பிக்கணும். எவனோ அடிச்சான் அப்படின்னு விட்டான்னு சொன்னான்னா யார் இருக்கு? மறுபடியும் அது போய் பயந்து வரும். திரும்ப சங்கடங்கள். லட்சுமி நரசிம்மனை சரணம் பற்றி பிரயாணத்தை தொடங்கணும். அவருடைய சங்கல்பம் அனுகூலமா இருந்தது. உங்களை எல்லாம் பார்த்தோம். கடைசி வாரத்தில் 4 நாளைக்கு முன்னாடி கூட நடுவில் எங்கே நிர்யாணம் ஏற்படுத்துவோம் பெருமாள். அது முடிச்சார். பட்டணத்துக்கு முந்தான எழுத்துக்கே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உங்களுடைய உள்ளங்கள் இருக்க பெருமாள் திரும்பி அவசியமா நிர்விக்னமா வாழணும்னு நீங்களாம் பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுடைய பிரார்த்தனையும் பலிச்சது. பெருமாளுடைய சங்கல்பம் அனுகூலமா இருந்தது. எனக்கும் உங்களை எல்லாம் பார்த்து சந்தோஷம் முடியாத ஒரு பாக்கியம் இருந்தது. நான் வந்துட்டேன். மக்கள்லாம் அங்கே மருத்துவ வாசல் பார்த்து சார் திருவடியில் லட்சுமி நரசிம்மனுடைய வாசலில் வச்சுக்கலாம். பெருமாள் 2-3 நாள் எழுதிருக்கு போறார். எல்லாரும் ஆசைத்தீர வந்து பெருமாளை சேவிக்கணும். நானும் எல்லாத்தையும் அளவலாவணும். மற்ற புரோகிராம் கூட எதுவும் வச்சுக்கல, உபன்யாசங்கள் கூட வச்சுக்கல. நீங்கள்லாம் சரியாக வந்து வார்த்தை சொல்லணும். உங்களோட இந்த சுகத்துக்கெல்லாம் பங்கிட்டு துக்கமே கிடையாது. மொத்த சுகத்தெல்லாம் பங்கிட்டுக்கணும். அங்கே இருந்து ஆரம்பித்து அனுபவிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஒரு 15 நிமிடம் 20 நிமிடத்தில் வண்டி கொஞ்சம் குழந்தைட்டு சரியான சமயத்துக்கு வந்தால் சில பேர் வந்துருக்க மாட்டா. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு வந்து அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கிருத்தினா இருக்கேன். இனிமேல் உங்க பெருமாள் நீங்களே காப்பாற்று.